இயேசு நம்மோடு. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இப்பொழுதும் வவுனியாவில் இருக்கிற ஈச்சங்குளம் பிரதேசத்திலிருந்து ரிவைவல் சென்றது உங்களோடு நான் பேசுகிறேன். கர்த்தர் இந்த நாட்களில் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். இலங்கை தேசத்தில் ஆண்டவர் மகத்தான ஊழியங்களை இந்த நாட்களில் செய்து வருகிறார். தொடர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். வருகிற நாட்களிலும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வாராக. இதனால் நம்ம இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் தேவனுடைய வார்த்தை எடுத்து வருகிறேன். மத்திய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை இந்த நாளில் வேத தியானத்துக்கு ஆதாரம் எடுத்துக்கொள்ளுவோம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிந்தவனே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன்னை பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு அருமையான வசனத்தை இங்கே பார்க்கிறோம். எருசலேமே எருசலேமே என்று ஆண்டவர் அழைக்கிறார். எருசலேம் என்பது தேவனுடைய நகரம். எருசலேம் என்பது சபைக்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் கூட்டி சேர்க்க அவர் வாஞ்சியாய் தாகமாய் இருக்கிறார். பூமியின் முடிவும் அப்பாவுடைய வருகை சமயமுமாய் இருக்கிறதுனால இந்த நாட்களில் யாரெல்லாம் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அசுத்திப்படாதபடி காத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களே நித்திய மகிமையிலே பிரவேசிப்பார்கள். அதனால்தான் ஆண்டுடைய வசனத்தை கவனித்து கேளுங்கள். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறைகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளினால் கூட்டி சேர்த்து கொள்வன் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன்னை பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ மனம் திரும்ப வேண்டும், நீ நித்தியத்துக்கு வர வேண்டும், இந்த பூமியிலே ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்பி உன்னை எச்சரிக்கிறார். ஆனால் உனக்கோ கேட்க மனதில்லை. சுயமும் மாமிசம் விரும்புகிறபடி நடந்து சுய இச்சைகளை நிறைவேற்றி தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஊழியக்காரரை அசட்டை பண்ணி விடுகிறதுனால அந்த மேன்மைகளை நீ காண முடியாதபடி, தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைக்கிறதை செய்ய முடியாதபடி ஒரு துப்பாக்கிய நிலைக்குள்ளே கடந்து போய் விடுகிறாய். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், கோழி தன் குஞ்சுகளை கூவி அழைத்து சட்டையினால் மூடி காப்பது போல நான் உங்களை காக்கும்படி எத்தனையோ தரம் எத்தனம் பண்ணினேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. ஏன் அடிக்கப்படுகிறாய்? ஏன் பாதிக்கப்படுகிறாய்? ஏன் துன்பப்படுகிறாய்? அருமையான தேவபிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய பாதையை காட்டுவேன், உண்மையில கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொன்னார். இன்னைக்கு தேவனுடைய போதனையை கேட்க விருப்பம் இல்லை. தேவ மனுஷனுடைய ஆலோசனையை கேட்க விருப்பம் இல்லை. அதனால நடுக்கப்பை தண்டிக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள், நிந்தையை சுமக்கிறார்கள், கண்ணீருள்ள வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகிறார்கள். அருமையான தேவபிள்ளையே, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறார். இந்த நாட்களில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய மனுஷனை தள்ளிவிடுகிற போது எந்த மேன்மையும் இல்லாதபடி, தேவனே உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாதபடி ஒரு நிர்பந்தமான மனுஷனாக மனுஷியாக அநேகர் மாறி போகிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், அங்கே பார்க்கிறோம், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனமில்லாமல் போயிற்று. இன்னைக்கு ஏன் நாம் அடிக்கப்படுகிறோம்? ஏன் பாதிக்கப்படுகிறோம்? ஏன் நிந்தைகளுக்குள்ளே கடந்து போகிறோம்? தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறதுனால, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகிறதுனால எங்க வாழ்க்கையில மேன்மைகளை காண முடியாதபடி கடந்து போய் விடுகிறோம். அருமையான தேவ பிள்ளையே, தேவ வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பாயானால், தேவ சத்தியத்துக்கு உன்னை விட்டு கொடுப்பாயானால் பரலோக நன்மைகள், பரலோக மேன்மைகள் உன் வாழ்க்கையில வெளிப்படும். இந்த நாளில இந்த நம்முடைய ரிவைவல் சென்றிலிருந்து பேசுகிறேன், எழுப்புதல் மையத்திலிருந்து பேசுகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற போதே இந்த எழுப்புதல் அக்கினி உங்கள் உள்ளத்தில் பற்றி கொள்ளட்டும். சுய புத்தியில சாயாமல், சுய வழியில நடக்காமல், கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு மனம் திரும்பி தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் காத்திருப்பாயானால்
தேவன் உன்னை உயரங்களில் உட்கார பண்ணி உச்சிமான கோதுமையினால் போஷித்து யாக்கோவின் சொந்தத்தில் உன்னை அலங்கரிப்பார். இல்லாவிட்டால் அந்த பரிதாபம் உன்னுடைய வாழ்க்கையில காணல் நீரை ஆசீர்வாதம் என்று சொல்லி தூர ஓடிக்கொண்டே இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில எந்த நன்மையை காண முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் பெருமழையை நீ பார்க்க வேண்டுமா? பெருவெள்ளத்தை பார்க்க வேண்டுமா? தேவனுடைய வசனத்துக்கு திரும்பு. தேவனுடைய மனுஷனுடைய சத்தத்துக்கு செவிகொடு. அப்பா மகிமையானதை செய்வார், மேன்மையானதை செய்வார். இதனால யாரெல்லாம் நான் மனம் திரும்ப வேண்டும், நான் தேவனுடைய வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கும் என்று சொல்லுகிறீர்களோ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்திலே காத்திருப்போமா? தகப்பனே, தினாலுமா இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ இந்த பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன் ஐயா. இந்த நாட்களில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பரலோக நன்மைகள் வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. முன்பாய் கடந்து சென்று கோணலானவர்களை செவ்வையாக்குவீராக. ஆண்டவரே, பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும், தடைக்கற்கள் உடைக்கப்படுவதாக. அந்த அனுபவம் மேன்மைகள் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவபிள்ளைகளே, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவ பிரசன்னத்தில், தேவ வார்த்தையில, தேவ சமூகத்தில் காத்திருங்கள். அப்பா மகிமையானதை செய்வார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற வாரத்தில், இந்த வாரத்தின் கடைசி நாட்களில் திருவண்ணாமலையில் ஊழியங்களை செய்கிறோம். அதுக்கு பின்பாக கொழும்புல பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் கலந்து செல்ல போகிறோம். ஆக தயவு செய்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த நாட்களில் சத்தியத்தை சத்தியமாய் வெளிப்படுத்தி மேலான மேன்மைகளை செய்யும்படியாக ஜெபிக்கிற போது அப்பா மகிமையை காண செய்வார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.